Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம third year BSc Maths Real Analysisல theorem 6.2c தான் பார்க்க போறோம். இப்போ இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். The subset A of R1 is connected if and only if whenever A belongs to capital A, small b belongs to capital A, with A is less than B, then C belongs to capital A for any C such that A is less than C is less than B. அதாவது இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் R1ல இருந்து ஒரு சப்செட் ஏ எடுத்திருக்காங்க. இது வந்து கனெக்டடாக இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, கேபிட்டல் ஏலேருந்து ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு சொல்லிட்டு ரெண்டு எலிமெண்ட் எடுத்திருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா A is less than B அப்படின்னு இருக்கு. தென் இப்படி இருந்துச்சுன்னா ஏலேருந்து ஃபார் எனி சி எடுக்கிறாங்க இந்த கண்டிஷனோட A is less than C is less than B. ஓகே, இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அசம்ஷனில் நம்ம இது கரெக்ட் அப்படின்னு எடுத்தோம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் இதை வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நாம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஓகே, சரி, இப்போ இதோட ப்ரூஃப்க்கு வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் நாம என்ன அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, suppose A is contained in R1 and there exists A belongs to capital A, B belongs to capital A with the condition A is less than B. Okay. அதுக்கப்புறம் and a number C belongs to R dash minus C. இப்போ இதில் இந்த Cங்கிற இந்த எலிமெண்ட் வந்து நம்ம ஏலேருந்து எடுத்திருந்தோம்னா அந்த A வந்து கனெக்டட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருந்திருப்போம். கரெக்டா? ஆனால் இந்த C வந்து இப்போ ஏலேருந்து எடுக்கலை, பட் அதுக்கு பதிலாக காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏல எடுத்திருக்கோம். அதாவது ஆர் டேஷ் மைனஸ் ஏலேருந்து சியை நாம எடுத்திருக்கோம். ஓகே, வித் த கண்டிஷன் ஏ இஸ் லெஸ் தென் சி இஸ் லெஸ் தென் பி. ஓகேவா? அப்போ இதில் நம்ம என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும், ஏ வந்து நாட் கனெக்டட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம கான்ட்ரியா தான் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளோட ப்ரூஃப் எப்படி தான் வரணும், கான்ட்ரியா தான் வரணும். அதனால ஏ வந்து நாட் கனெக்டட் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் A1 அப்படிங்கிற ஒரு செட் நம்ம எப்படி எடுக்கிறோம்னா A இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா சி அப்படின்னு எடுக்க போகிறோம். அதே மாதிரி A2 அப்படிங்கிற செட்டு A இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கமா இன்ஃபினிட்டி அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நாம யூனியன் போட்டோம்னா கேபிட்டல் ஏ வந்துடும் இல்லையா, அதுதான் எழுதியிருக்கோம். தென் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு A1 யூனியன் A2. அதுக்கப்புறம் A1 பார்லேருந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் நாம எடுக்கிறோம். ஸோ அப்போ A1 பார் அப்படிங்கிறது என்ன, A1 உடைய க்ளோஷர் இல்லையா. அப்போ A1ஓட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே A1 பார்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஆஸ் பர் டெஃபினிஷன் ஆஃப் க்ளோஷர் A1 பார் கண்டெய்ன்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ். ஓகே, அதான் எழுதியிருக்கோம். தென் எக்ஸ் இஸ் த லிமிட் பாயிண்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் நம்பர். பட் A1ங்கிறது எப்படி எடுத்திருக்கோம், ஏக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா சிக்கும் இருக்கிற காமனான எலிமெண்ட்ஸ். கரெக்டாக? அதுதானே A1. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம், x is the limit point of the sequence number in minus infinity comma c அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இதையே தான் நம்ம சிம்பிள் எழுதியிருக்கோம். therefore x is less than or equal to c. ஓகே, சரி. இப்போ எக்ஸுங்கிற இந்த லிமிட் பாயிண்ட் A1 பார்ல எடுத்திருக்கோம் வித் த கண்டிஷன் x less than or equal to c. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பாயிண்ட் எக்ஸ் வந்து கண்டிப்பாக A2ல இருக்காது. ஏன்னா A1 அப்படிங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா சிக்கும் ஏக்கும் இருக்க காமனான பாயிண்ட்ஸ் இருக்கிற செட்டு. பட் A2ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி கமா சி இருக்கு இல்லையா. ஸோ இது இல்லாமல் நமக்கு இதோட கான்ஜுகேட் என்ன இருக்கும், சி கமா இன்ஃபினிட்டி தானே. இந்த இன்டர்வலுக்கும் ஏக்கும் இருக்கிற காமனான பாயிண்ட்ஸாக வந்து A2 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கோம், அது சியோட லெஸராக இருக்குது. அப்போ இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து சிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. அப்போ இது கண்டிப்பாக A2ல இருக்காது. அதான் இங்கே சொல்லியிருக்கோம். திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு A2. ஓகே, அப்போ இந்த A1 பாருக்கும் A2க்கும் காமனாக பாயிண்ட்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருக்கோம். A1 பார் இன்டர்செக்ஷன் A2 இஸ் ஈக்குவல் டு நல் செட். ஸோ இதே மாதிரி நம்ம A1 இன்டர்செக்ஷன் A2 பாரையும் நல் செட் அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதில் நமக்கு A is equal to A1 யூனியன் A2 அப்படின்னும் A1 இன்டர்செக்ஷன் A2 பார் ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னும் அதுக்கப்புறம் A1 பார் இன்டர்செக்ஷன் A2 வந்து நல் செட் அப்படின்னும் கிடைச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம், கேபிட்டல் A வந்து டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து நாட் கனெக்டட் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ப்ரூஃபோட செகண்ட் பார்ட்டுக்கு வரலாம், அதாவது கான்வர்ஸ் பார்ட்டு. கான்வர்ஸ் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ வந்து கனெக்டட் இல்லை அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அஷ்யூம் பண்ணிவிட்டு அது கான்ட்ரியாக அஷ்யூம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கான்ட்ரியாக அஷ்யூம் பண்ணிவிட்டு அப்போ ரிசல்ட்டாக எப்படி வரணும், கான்ட்ரியாக வரணும். அதாவது இந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்குல்ல A1, A2,
இது வந்து ஏல இல்லை அப்படிங்கிறத நாம் ப்ரூவ் பண்ணணும். சரியா? சரி வாங்க பார்க்கலாம். சப்போஸ் ஏ இஸ் நாட் கனெக்டட். ஏ வந்து நாட் கனெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ வந்து யூனியன் ஆஃப் டூ செட்ஸாக எழுதலாம் வித் த கண்டிஷன் A1 பார் இன்டர்செக்ஷன் A2 இஸ் ஈக்குவல் டு நல் செட் அண்ட் A1 இன்டர்செக்ஷன் A2 பார் ஈக்குவல் டு நல் செட். அந்த மாதிரி நம்மளால எழுத முடியும். ஓகே சரி, அப்போது A1லேருந்து ஒரு எலிமெண்ட் A1 ஸ்மால் A1 அப்படின்னும் A2லேருந்து ஒரு எலிமெண்ட் ஸ்மால் A2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இது எடுக்கும் பொழுதே நமக்கு தெரியும் இதில் ஏதோ ஒன்று வந்து ஸ்மாலர் நம்பர் இல்லையா, ஒன்று A1ஆக இருக்கலாம் இல்லை A2ஆக இருக்கலாம். பட் நம்ம A1 தான் ஸ்மால் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்மளோட அசம்ஷனுக்கு. அப்போ என்ன வரும்? A1 இஸ் லெஸ் தென் A2 அப்படின்னு வருமா? அப்போ நம்ம என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் A1, A2 டஸ் நாட் கண்டெய்ன் இன் த செட் A. இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஏங்கிற இந்த செட்டில் இந்த ஓப்பன் இன்டர்வல் A1, A2 இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே சரி, இப்போ இந்த ஓப்பன் இன்டர்வல் A1, A2 இருக்கு இல்லையா, இதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து கேபிட்டல் பி அப்படி நம்ம நேம் வந்து கொடுத்துடலாம். அதாவது கேபிட்டல் A1க்கும் க்ளோஸ் இன்டர்வல் A1, A2 இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கேபிட்டல் பி அப்படி நம்ம நேம் கொடுக்குறோம். அதுதான் எழுதியிருக்கோம். லெட் கேபிட்டல் பி த செட் ஆஃப் ஆல் எக்ஸஸ் பிலாங்ஸ் டு A such that A1 is less than or equal to X is less than or equal to A2. That is capital B is equal to A1 intersection A1, A2. ஓகே சரி, இது பார்த்த உடனே சொல்லிடலாம் இது வந்து எப்படி இருக்குது? பவுண்டடாக இருக்கா? இப்போ பவுண்டடாக இருக்குது அப்படின்னா இதுக்கு லோவர் பவுண்ட் இருக்கும், அப்பர் பவுண்ட் இருக்கும். அப்போ கண்டிப்பாக லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் வந்து ஸ்மால் a பார். ஓகே தென் கேபிட்டல் B is a bounded non-empty set of real numbers and thus has a least upper bound a bar. ஓகே இந்த a bar அப்படிங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொன்னதுனால இந்த a bar வந்து எதில் இருக்கும்? பியோட லிமிட் பாயிண்ட் செட்டில் இருக்குமா? அதாவது க்ளோஷர் ஆஃப் பிக்குள்ளே இருக்குமா? அதுதான் எழுதியிருக்கோம். நான் ஸ்மால் a bar பிலாங்ஸ் டு கேபிட்டல் B பார். பட் கேபிட்டல் பிஏலேருந்து எடுத்திருக்கோம், கேபிட்டல் ஏலேருந்து தான் எடுத்திருக்கோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த பியை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா A1 இன்டர்செக்ஷன் க்ளோஸ்ட் இன்டர்வல் A1, A2 அப்படின்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து பி பாரில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது வந்து எப்படி இருந்திருக்கும்? A1 பாரில் இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் எழுதியிருக்கோம். we have a bar is belongs to A1 bar. அப்போ A1 பாரில் A bar இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கண்டிப்பாக A2ல இருக்காது தானே. ஏன்னா நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணியிருக்கோம்? கேபிட்டல் A வந்து நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லும் போது A is equal to A1 யூனியன் A2 அப்படின்னு சொல்லிட்டு அது கூட எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் A1 பார் இன்டர்செக்ஷன் A2 is equal to null set, அதுக்கப்புறம் A1 இன்டர்செக்ஷன் A2 பார் equal to null set அப்படின்னு நம்ம கண்டிஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா? இதில் இந்த ஸ்மால் a பார் A1 பாரில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கண்டிப்பாக A2ல இருக்காது. ஏன்னா A1 பார் இன்டர்செக்ஷன் A2 is equal to null set. அதனால தான். பட் a பார்ங்கிறது எதில் இருக்கும்? க்ளோஸ்ட் இன்டர்வல் A1, A2ல இருக்கும். ஏன்னா இது க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்கிறதுனால ஒரு லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா? அதனால் a பார் வந்து கண்டிப்பாக க்ளோஸ்ட் இன்டர்வல் A1, A2ல இருக்கும். அதுக்கப்புறம் அப்போ இந்த a பாரோட வேல்யூ A1க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை A1ஓட கிரேட்டராக இருக்கலாம். அதே மாதிரி A2ஓட லெஸ்ஸராக இருக்கலாம், இல்லை A2க்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஓகே சரி, அதை வந்து இப்படி எழுதிக்கலாம். a பார் இஸ் லெஸ் தென் A2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த a பார்ங்கிறது ஒன்று கேபிட்டல் ஏல இருக்கணும், அப்படின்னா கேபிட்டல் ஏல இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வருது. சரி, அப்போ இதில் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். அதாவது சப்போஸ் a பார் வந்து ஏக்குள்ளே இல்லை, ஓகேவா? அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ஏக்குள்ளே இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்? a பார் ஈக்குவல் டு A1 அப்படின்னு வர சான்சஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா a பாரோட வேல்யூ எப்படி இருக்கும்னா A1ஓட ஒன்று கிரேட்டராக இருக்கணும், இல்லைனா A1க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதான் வந்து கான்செப்ட். பட் நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா a பார்ங்கிறது A1லேருந்து A2க்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்திருந்தோம். அப்போ இது வந்து கான்ட்ரியாக வருதுல்ல. அப்போ என்ன அர்த்தம்? a பார் இந்த கேபிட்டல் ஏக்குள்ளே இந்த ஓப்பன் இன்டர்வல் A1, A2 இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்தது சப்போஸ் இப்போ நம்ம கேஸ் 2க்கு வரலாம். சப்போஸ் a பார் வந்து ஏக்குள்ளே இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது கேபிட்டல் ஏக்குள்ளே இருந்துச்சுன்னா இது கேபிட்டல் ஏக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா a பார் பிலாங்ஸ் டு A1 அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த a பார் வந்து A2க்குள்ளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் இப்போது இதில் நம்ம என்னென்னு சொல்லனா a பார் இஸ் நாட் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் A2. ஏன்னா a பார் இஸ் பிலாங்ஸ் டு A1 பார் இன்டர்செக்ஷன் A2 தான். கரெக்டா? அப்போ A2ல இல்லை, அதோட லிமிட் பாயிண்ட்ஸும் இல்லை. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த ஸ்மால் a பார் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் A2ல இருக்காது. ஓகே, அப்போ ஹென்ஸ் தேர் இஸ் நம்பர் C வித் a பார் இஸ் லெஸ் தென் C இஸ் லெஸ் தென் A2 such that C does not belongs to A2.
அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு A1 அப்படி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏன்னா பை டெஃபினேஷன் ஆஃப் ஏ பார்ல. அப்போ என்ன அர்த்தம்னா சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ சின்ஸ் A1 இஸ் லெசன் சி இஸ் லெசன் A2, தென் ஏ டஸ் நாட் கண்டெயின் த இன்டர்வல் A1, A2. நம்ம வந்து என்ன அஷ்யூம் பண்ணியிருந்தோம்னா ஏ வந்து நாட் கனெக்டட் அப்படின்னு அஷ்யூம் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி அஷ்யூம் பண்ணதுனால இந்த ஓப்பன் இன்டர்வல் A1, A2 வந்து இந்த செட் ஏல இல்லை அப்படின்னு நாம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கான்ட்ரரி அஷ்யூம் பண்ணதுனால நமக்கு ரிசல்ட்டும் எப்படி வந்திருக்குன்னா கான்ட்ரரியாக வந்திருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த தியரம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.